ரெட் கலர் ஸ்பேஸ் சில்க் சாரீ. இது வந்து ரொம்ப வேவியாக ஷைனியாக அழகாக இருந்துச்சு. இதுக்கு என்கிட்ட ஏற்கனவே இருந்த ஒரு பிளாக் கலர் ப்ளவுஸ் தான் நான் வந்து பேர் பண்ணிக்கிட்டேன். சிம்பிளான ப்ளவுஸ் தான், பஃப் ஸ்லீவ், அவ்வளோதான். இந்த சாரீக்கு இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு, நல்ல மேட்ச் ஆச்சு. நான் வந்து நினைக்கவே இல்லை, ஆனால் போட்டதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த சாரியும் ரொம்ப ஷைனிங்காக நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா இதுக்கு வந்து நான் ஜுவல்லரி ஆஜியோலேருந்து வாங்கின குண்டன் ஸ்டோன் ஜுவல்லரி தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். நம்ம வந்து நெக்லஸ் இல்லாமல் இயரிங் மட்டும் போட்டால் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். கொஞ்சம் கிராண்டான ஃபங்க்ஷன் போகிறதா இருந்தால் இந்த நெக்லஸும் போடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா பேங்கிள் வந்து 3 விதமான பேங்கிளை நானே செட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த கோல்டன் கலரை வந்து பார்டரில் வச்சேன். அது அவ்வளோவா நல்லா இல்லை. அது வந்து பெரிய பார்டர் உள்ள சாரீக்கு தான் அந்த இது வந்து செட் ஆகும். ஆனால் இந்த சாரீக்கு வந்து இந்த மாடல் தான் செட் ஆச்சு. இந்த மாதிரி எடையாக கோல்டன் கலர் வர மாதிரி செட் பண்ணி போட்டுக்கிட்டேன். எனக்கு வந்து எப்போதுமே வளையல் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வளையல் போட்ட உடனே அப்படி கல 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 அந்த காஞ்சனா படத்தில் அவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க எல்லாம், அந்த மாதிரி கலகலான்னு. அதுக்கப்புறமா ரிங் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. அப்புறமா இயரிங் கூட இந்த ரிங் மேட்ச் ஆச்சா, அதை வந்து நான் போட்டு செட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா இதுதான் ஃபைனல் லுக். சாரீ தான் அப்படி ரொம்ப ஒரு டபுள் கலர் மாதிரி ஸ்பேஸ் சில்க் சாரீனாலே அப்படி தான். இதை நான் கட்டிட்டு போனாலே நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் வரும். எல்லாருமே இது வந்து நல்லா இருக்குது, எங்கேருந்து வாங்கினீங்கன்னு என்கிட்ட கேட்பாங்க. ஆக்சுவலாக இது வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். ஷாலூஸ் பொட்டிக் அப்படிங்கிறது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ரொமோஷன் எல்லாம் இல்லை, நானாகவே ஒரு நாள் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த ஸ்பேஸ் சில்க் சாரீ வந்து இந்த கலரும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, வாங்கிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.